நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலாம் லக்னம் துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 7ஆம் ராசியான மேச ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மேச ராசி என்ன நட்ச சாரம் இருக்குது, அந்த நட்ச சாரத்தின் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகி குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இது நாங்கள் துலாம் லக்னம் துலாம் ராசிக்கிறது அந்த பதிவு நாங்கள் பார்க்கணும்னா அப்படிலாம் கிடையாது. துலா லக்னமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானா லக்ன பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கோடி திசை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசை புத்தி பார்த்தீங்கன்னா 3 கூடையும் 6 கூடையும் புத்திங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் இது எத்தனை காலம் செயல்பாட்டில் இருக்குனாக்கா ராகு திசையானது 18 ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க. அதே ராகு திசையில் உங்கள் குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடம் 3 மாதம் 6 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்தை எண்ணி வர 7ஆம் பாகமான 7ஆம் ராசியான மேச ராசி இந்த நட்சசாரம் பார்த்துலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சசாரம் இருக்குதுங்க? அஸ்வினி 1 2 3 4 பாதம் இருக்குது, பரணி 1 2 3 4 பாதம் இருக்குது, கீர்த்திக் 1ஆம் பாதம் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஸ்வினி சாரத்துலேருந்து உங்களுக்கு புத்தி நடத்துகிறார். அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 7 சம்மந்தப்படுது 7ஆம் பாவகம். ஓகேங்களா? அப்போ கேது சம்மந்தப்படுறாரு, 3 6 அது சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லாம் நம்மளோட முயற்சியிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ தடை தாமதம் வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மருத்துவம் ஏதோ நோய் நொடிக்காக மருத்துவம் பார்ப்போம். அந்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக நம்ம பலன் அளிக்கிறது பலன் அளிக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த மருத்துவம் எப்படி இருக்கணும், அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு சித்த மருத்துவம் பிசியோதெரப்பி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ஒரு மருத்துவமாக இருந்தால் நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நம்மளுக்கும் சரிங்க, அனைவருக்கும் அந்த மருத்துவம் கண்டிப்பாக செட் ஆகுங்க. அநேகம் வந்து நம்மளுக்கு உண்டானது நம்ம கடத்தத்துக்கு உண்டானதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் மருத்துவம்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவம் தான் நம்ம ஒத்து வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம இளைய சகோதரிகளாக இருக்கட்டும், ஓகேங்களா, நம்ம மாமனாராக இருக்கட்டும், இந்த அவங்களுக்கு நம்ம கையால் இந்த சித்த மருத்துவத்தை நம்ம வழிகாட்டினோம்னாக்கா கண்டிப்பாக நோய் குணமாகுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 7ல் உட்காந்து நம்மளுக்கு வந்து புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா? அப்போ அந்த புத்தி நடக்கும் கேது சாதம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கடனாக வருங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கல்யாணத்துக்குன்னு போய் கடன் கேட்டோம்னா கடன் எவ்வளோனாலும் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ கூட்டு தொழில் போய் கடன் கிடச்சிரும். அப்போ சமூகத்தில் யாருக்கும் போய் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கண்டிப்பாக நான் போய் சொல்லி ஜாமீன் போட்டு பணம் கொடுத்துருவாங்க. ஆனால் திருப்பி கட்ட முடியுமா கட்ட முடியாதுங்க. அதை மட்டும் பார்த்து உசார சூதனமாக இருக்கணுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பூரா பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அப்போ நம்ம என்ன ஒரு பணம் வருமானம் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் செலவழிக்கணுங்க. அப்போ நம்ம ஒரு ஜீவ சமாதி ஒரு குருமார்களுக்கு நம்ம ஒரு செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக அந்த கடன் பெருசாக பாதிக்காதுங்க. அப்போ எங்கே போய் முன்ன நின்னாலுமே இந்த காரியத்தை செஞ்சுட்டு நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சிறப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்து போவோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது என்ன சாரம் இருக்குதுங்க, பரணி சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ பரணி சாரத்தில் உங்களுடைய புத்திநாத குரு பகவான் புத்திநாதம் எப்படி உருவாக பார்ப்போம். அப்போ இதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க? 7 சம்மந்தப்படுது. அப்போ 1 8 அங்கே சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 6 7 6 3 அதில் பயணிக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக கண்டிப்பாக கடன் வாங்குவோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர். ஓகேங்களா? அப்போ உள்ளூரில் இப்போ பொண்ணு அமையறதுக்கு கூட வாய்ப்பு, அதாவது பொண்ணுக்கு அதாவது ஆணுக்கு பொண்ணு பெண்ணுக்கு ஆண். ஓகேங்களா? இந்த மாதிரி அமையும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் டு ஊர் தான் அமைச்சிக்கிறது நல்லதுங்க. உள்ளூரில் அமைச்சதுனாக்கா இதுக்காக வாங்குற கடன் கட்ட முடியாதுங்க. ஓகேங்களா? அப்போ கடன் வாங்கி தான் திருமணம் பண்ணுவோம். அப்படி இல்லைங்க என்கிட்ட காசு பணமாக இருக்குதுங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்போ என்ன அர்த்தங்க? திருமணத்தில் பிரச்சனையாகும், ஒரு வலி வேதனை வம்பு வழக்கு போட்டி பொறாமல் இருக்கும், குத்துவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம அந்த திருமணத்தை பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்று திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலத்துறது மூலியமாக நம்ம கூட்டாளி மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா வீண் கடனும் வம்பு வழக்கும் பிரச்சனைகளும் வலி வேதனைகளும் வருங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம இடம் விட்டு இடம் மாதிரி இருக்கணும், பார்த்து எல்லாத்துலையும் உஷாராக சூதானமாக நம்ம செயல்படணுங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசையில் உங்களுக்கு 3 கோடி 6 கோடி புத்தி, அதுவும் 7ஆம் இடத்துல நடத்துகிறார். அப்போ என்ன 1 8 சாரம் சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தங்க? அப்போ சிலர் பார்த்தீங்கன்னாங்க இது இந்த மாதிரி காலகட்டங்களில் என்னங்க 3 6 தானே இருக்குதுன்னா அப்படி கிடையாதுங்க.
ராகு திசையில் குரு புத்தி. அப்போ தான் அது 7ஆம் சம்மந்தப்படுது. அப்போ நம்ம என்ன எதில் கை வைக்கும், ஒன்று கூட்டாளி கை வைக்கும், இல்லை நம்மளுக்கு கலத்தத்தை கை வைக்கும். அப்போ அது சம்மந்தமான தொடர்புல நம்மளுக்கு வீண் அவமான அவப்பேர்கள் கொடுக்கும், கடனை கொடுக்கும், வம்புகளுக்கு வலி வேதனை கொடுக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுங்க, ஊர் கல்யாணம் பண்ணு, ஊரு கல்யாணம் பண்ணி இந்த தசை பற்றி நீ அங்கேயே தங்கு, அங்கேயே போக்குறது வச்சுட்டு தான் நம்ம பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. ஓகேங்களா? அதை விட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணோம்னாக்க நம்மளுக்கு சின்ன சின்ன நிற்குகளும் சின்ன பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லாங்க, அடுத்த சாரத்துக்கு போகிறோம். அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க, கீர்த்திகை சாரத்தில் உங்களுக்கு குரு பகவான் வந்து என்ன பலன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? புத்திநாதன். ஓகேங்க. அப்போ இந்த இன்னும் சம்மந்தப்படுத்துங்க 7 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 3, 6 சம்மந்தப்படுறாங்க. அது ரைட்டு, சாரிங்க, 7 சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு பாதகாதி சாரம் இல்லைங்களா அது. அப்போ இந்த சரலக்கணத்துக்கு 11 பாதகாதிபதி. அப்போ பாதகாதி சாரத்தில் புஷ்கரமாசம் வாங்குறாரு புத்திநாதன். அப்போ 3, 6 கூட அங்கே புஷ்கரமாசம் வாங்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன பலன் கொடுப்பான்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல்வாதி நம்பி ஏமாறுறது, ஒரு அரசாங்க ஆளுங்களை நம்பி ஏமாறுறது பார்த்தேன்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து சிவராஜ் யோகம் இருந்தாலும் பற்றி பாதகாதி சாரமாக போச்சு, கீர்த்திகை சாரம். ஓகேங்களா? அப்போ அந்த கீர்த்திகை பாதகாதிபதியாக போய் 6 கூட அங்கே போய் அவள் வந்து புஷ்கர மாதம் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இது புஷ்கர மாதம் வாங்கினா நல்லது தான் மண்ணுங்கிற விதிமுறை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வலி வேதனை சிக்கல்களை ஏற்படுத்தாமல் இருக்காதுங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து உஷாராக சூதனமாக ஒவ்வொன்றுமே கையாளும் போது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பாயிண்ட் அப்பெல்லாம் நாம் நல்ல முறை வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் அந்த அரசு தொடர்பான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷார சூதனமாக இருப்பது நல்லதுங்க. ஊர் பெரிய மனுஷங்கிட்ட, ஊரில் பேர் புகழோடு இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு குடும்ப விஷயத்தை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்ம சாதகம் பண்ணுவான்னு கேட்டாக்கா சாதகம் பண்ணுற மாதிரி இருக்கும், சின்ன நம்மளுக்கு திருப்தி இல்லாமல் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்டை கொடுத்துரும். ஓகேங்களா? இது எதுவுமே எவ்வளோ சொல்லலாங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ.